ஹலோ யூ, நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், அப்டேட் கோயம்புத்தூர். ஸோ ஏஐ வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த பவர்ஃபுல்னஸ் இன்னுமே எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு போகும்போது அதுக்காக கொண்டு வந்த ஒரு லைப்ரரி தான் லான்ச்சு. வெறுமன் ஏஐ இருக்கும்போது அதனால் வந்துட்டு ஆல்ரெடி அது ட்ரெயின் பண்ண ஒரு டேட்டா, அதாவது அந்த ஏஐ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்எல்எம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட ப்ரீவியஸாக இருக்க டேட்டா வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணி உருவாக்குனது. அதே சமயம் வந்துட்டு எங்கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்குது, எங்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதாவது ஒரு ஏஐக்கு எப்படி இன்னுமே அதிகமான பவர் கொடுக்குறது, சூப்பர் பவர் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து மெயினாக எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்சைன் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி மூலமாக பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம லாங்சைனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம். எல்லாருமே நிறைய டைம் வந்து லாங்சைன் கேள்விப்படும். ஸோ இந்த லாங்சைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாங்சைன் வந்து ஒரு ஏஐயா அப்படின்னா இது வந்து ஒரு ஏஐ கிடையாது. பட் இது என்னன்னா ஒரு ஏஐக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஸோ ஏன்னு சொல்றத விட ஒரு எல்எல்எம். ஒரு எல்எல்எம்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த லாங்சைன். இந்த லாங்சைன் வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ஒரு எல்எல்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்எல்எம் அப்படின்னு சொன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா என்னலாம், இந்த மாதிரி மாடல்ஸ் தான் சொல்லுவாங்க. ஜெமினி இருக்கு, ChatGPT, Claude. ஸோ இது எல்லாமே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இனிஷியலா இந்த மாடல்லாம் வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேட்டாவால ட்ரெயின் பண்ணி இருக்கும். பட் இதனால வந்து வெளியில இருக்க எந்த ஒரு ரிசோர்ஸோடையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்டின்னா, இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா அது வரும்போதே, ஒரு மெமரியோட தான் வந்திருக்கும். சரிங்களா? மெமரி, எல்எல்எம் இந்த மெமரி ஃபுல்லாமே நெறைய டேட்டாஸ் வந்துட்டு, இந்த டேட்டாஸ் வந்து இன்டர்நெட்ல இருக்க டேட்டாவா இருக்கலாம். இல்ல லைக் அவுட் சைட் சோர்சஸ். இதுல உள்ள டேட்டாஸ் ஃபுல்லாமே அவங்க ட்ரெயின் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு ChatGPT மாரி ஒரு மாடல் வந்து குடுத்தாங்க. பட் ஆனா, இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ChatGPTட்ட நம்ம டேட் கேட்டா கூட அதனால வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? இன்னைக்கு டேட் என்ன? இல்ல இன்னைக்கு டே என்னன்னு கேட்டா, அது வந்து என்ன சொல்லும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஐ ஹேவ் ட்ரெயின்ட் டில் ஜான்வரி 2023 அப்படின்னு சொல்லி அது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஆன்சர் குடுக்கும். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நீ என்கிட்ட கேளு. அதுக்கப்புறம் உள்ள எதுவுமே வந்துட்டு நான் வந்து ட்ரெயின் ஆகல. அதாவது என்ன வந்து இவ்வளவுதான் ட்ரெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு ChatGPT ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் ஆஃப்டர் சம் டேஸ் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, வந்து இந்த ப்ராப்ளத்த ஓவர் கம் பண்றதுக்கு நெறைய ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வராங்க. அதுல ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் லாங்சைன். இந்த லாங்சைன் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு ChatGPT மாரி ஒரு டூலுக்கு எந்த மாரி இடத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்சைன் யூஸ் பண்ணி நம்மளால வெளியில இருக்க சோர்ஸஸோட ஒரு ChatGPT கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற மெத்தடாலஜி வேணா ராக் மாரி மெத்தடாலஜிஸ் பேர் சொல்லலாம். பட் இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேர் வந்து லாங்சைன். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு போகும்போது, எல்லா எல்எல்எம் அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டெக்ஸ்ட் லிமிட் இருக்கும். இப்போ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவோம் கான்டெக்ஸ்ட் விண்டோ இருக்கும். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ பேஸ் பண்ணி இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ தான் உங்களுக்கு வந்துட்டு டோக்கன்ஸ். ஸோ எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்கலாம்? டோக்கன்ஸ்னா ஒவ்வொரு வேர்டையுமே ஸ்ப்ளிட் பண்ணக்கூடியது. வேர்ட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகும். லைக் ஒரு வேர்ட் வந்து ஒரு டோக்கன். ஒரு டோக்கன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT மாரி மாடல்ல 0.75 வேர்ட்ஸ். ஸோ இதே மாரி ஒவ்வொரு மாடலுக்கு ஏத்த மாரி இந்த டோக்கனோட இதுவுமே டிஃபர் ஆகும். ஸோ அப்ப அந்த கான்டெக்ஸ்ட் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த எல்எல்எம்னால ஒரு என்டையரா நான் குடுக்கக்கூடிய இந்த டேட்டாபேஸ்ல உள்ள டேட்டாஸ் எல்லாமே ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது ரீட் பண்ண முடியாது. 1. 2வது ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப ரீசென்ட்டா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன். பட் ஆனா அது மெமரியிலே இருக்காது. அது மறந்துரும். நான் திரும்ப திரும்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லி திரும்ப திரும்ப நானே சொல்லிட்டு இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆர்டர் குடுக்குறேன். ஸோ அந்த ஆர்டர் நம்பர் வந்து இப்போ 1, 2, 3, 4 சொல்றேன் அப்படின்னா, திரும்ப வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆர்டரோட நேம் கேட்டேன் அப்படின்னா, இது வந்து என்னன்னு சொல்லி கேட்கும். எந்த ஆர்டர்ன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து மறந்துடுது. ஸோ இதே மாரி ப்ரீவியஸா அந்த மாடல் லைக் ப்ரீவியஸா அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்ல இப்ப RNN மாரி இதுலயும் இந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இங்க என்னன்னா மெமரியில இருக்கிறது. அதாவது ட்ரெயின் பண்ண டேட்டால இருந்து உங்களால வந்து அவுட்புட் குடுக்கும். அதே வெளில இருந்து ஒண்ணு கனெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு போம்போது, அத வந்து மறந்துரும். அதுக்கு அடுத்து ஐசோலேஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எல்எல்எம்னால வந்து டைரக்ட்டா போயிட்டு ஒரு ஃபைல்ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு இதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து லாங்செயின் மாரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லாங்செயின் ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி இருக்கும்? லாங்செயின் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ அதாவது யார் வேணாலும் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காகன்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்காக தான் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த லாங்செயின் வந்து எந்த மாரி ஆக்ட் ஆகும்னா, ஒரு க்ளூ மாரி ஆக்ட் ஆகும். ஸோ அந்த க்ளூ அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு, ஸோ இது வந்துட்டு இப்போ இங்க வந்து நீங்க வந்து எல்லாமே குடுப்பீங்க. பட் டாஸ்க் வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் இதுல கம்ப்ளீட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைத்தன் என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தன்ல உள்ள கோட்ஸ் எல்லாமே
மோஸ்ட்டா க்ளூ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ளூ கோட் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நான் பைத்தன்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். லைக் பைத்தன்ல வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்பைன்னு ஒரு லைப்ரரி இருக்கு. இந்த நம்பை லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேட்டாஸ் அதாவது நம்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஆனா அந்த நம்பை வந்து எப்படி நான் பைத்தன்லேருந்து ஒர்க் பண்ணும்போது இருக்குன்னா, நான் எழுதுற கோட் வந்து பைத்தன்ல இருக்கும். பட் ஆனா அந்த நம்பை வந்து எதனால ஆனது பார்த்தீங்கன்னா, சி, ஃபோர்ட்ரான் இந்த மாரி லாங்குவேஜ்னால தான் நம்பை வந்தது. ஸோ இப்போ இந்த டாஸ்க் எல்லாமே என்ன ஆகும்னா, நம்பையோட லைப்ரரி. நாங்க குடுக்குற அந்த கோட் வந்து நம்பை லைப்ரரில போய், இங்க தான் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். நமக்கு அவுட்புட் இங்க ஷோ ஆகும். அதே மாரி தான் இங்க லாங்செயின்லயுமே. ஸோ லாங்செயின் வந்து என்ன ஆகும்னா, ஒரு க்ளூ ஆக்ட் ஆகும். ஸோ அதாவது இது வெளியிலருந்து போயிட்டு உங்களுக்கு கனெக்ஷன்லாம் பண்ணி எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு வரும். அத கொண்டு வந்து ஒரு எல்எல்எம்ட்ட குடுக்கும்போது, அது அந்த யூசருக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி குடுக்கும். ஸோ இப்போ லாங்செயின் வந்து நார்மலா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்து அவங்களோட இன்புட் குடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் வந்து எந்த மாரி ப்ராம்ப்ட் வந்துட்டு நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாங்செயின்லயே ஒரு ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபங்ஷனோட பேர் வந்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நான் இந்த மாரி தான் எனக்கு வந்து அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராம்ப்ட்ல வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு எல்எல்எம். ஸோ எல்எல்எம் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இங்க வந்து நான் எத பத்தி சொல்றேன்னா, எல்எம் ஸ்டுடியோ. எல்எம் ஸ்டுடியோ அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நெறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் இருக்கு. ஸோ லைக் இப்போ லாமாவோட மாடல்ஸ் ஓப்பன் சோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமாட்டி குவென்னு சொல்லி ஒரு மாடல் ஓப்பன் சோர்ஸ். இந்த மாரி நெறைய மிஸ்ட்ரால் இந்த மாரி மாடல் தான் நெறைய மாடல்ஸ் வந்து இப்ப நீங்க ஹக்கிங் ஃபேஸ்ன்னு ஒரு லைப்ரரி பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த ஹக்கிங் ஃபேஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த மாரி மாடல்ஸ் வந்து நம்ம சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி ரன் ஆகுறதுக்கு இந்த எல்எம் ஸ்டுடியோ மாரி இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த எல்எம் ஸ்டுடியோன்னா எல்எம் ஸ்டுடியோ போயிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். இதான் வந்து லாங்செயின் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ இனிஷியலா நம்ம குடுக்குறோம் அப்படின்னு போகும்போது. அதுவே இந்த லாங்செயினுக்கு நம்ம என்னலாம் இங்க மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி குடுக்கலாம். இந்த லாங்செயினுக்கு ஒரு மெமரி, அதே மாரி ஒரு டூல்ஸ். இது 2மே வந்துட்டு இந்த எல்எல்எம் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போ இந்த ம் மெமரி வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் இன்புட்க்கு முன்னாடியே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த மெமரியோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாரி இந்த டூல்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைக் இந்த மாரி இந்த டூல்ஸ்ல இருந்து தான் இந்த எல்எல்எம்க்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ இது கூட கனெக்ட் ஆனாலும் ஒவ்வொரு டைம் ரன் ஆகும்போது எப்படி இருக்கும்னா, ஸோ இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெமரியோட ஃபில்டா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா கான்வர்சேஷனுமே, ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் எல்லாமே எங்க இருக்கும்னா, இதோட மெமரியில இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெமரியும், இந்த யூசர் இன்புட்டும் சேர்ந்து வரும்போது, இந்த எல்எல்எம் போகும். ஸோ இந்த எல்எல்எம் போகும்போது என்ன ஆகும்னா, இது வந்து செக் பண்ணும். வெதர் இதனால அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்ல அந்த டூல்ஸ் தேவையான்னு சொல்லி. ஸோ அப்ப நம்ம வந்துட்டு ஒரு சில ப்ராம்ப்ட் வந்து நம்ம குடுப்போம். ஸோ இந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா, நீ வந்து ஒரு கால்குலேட்டர் மாரி ஒரு இத எடுத்துக்கோ. இல்ல இந்த வெதர் பத்தி கேட்டா, வெதர் சர்ச் ஏபிஐ யூஸ் பண்ணிக்கோ. அப்படின்னு சொல்லி நம்ம குடுப்போம். ஸோ அந்த டைம்ல இந்த டூல்ஸ் போயிட்டு, உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு எல்எல்எம்க்கு தான் வரும். எல்எல்எம்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஜெனரேட் ஆகும். இதுல இருந்தா வந்து உங்களுக்கு வந்து வெளியில உள்ள சோர்ஸோட உங்களால கனெக்ட் பண்ண முடியும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கான்டெக்ஸ்ட் நம்ம இன்ஜெக்ட் பண்றோம். ஸோ மெமரி என்ன பண்ணா, நம்மளோட ப்ரீவியஸ் சாட் ஹிஸ்டரி இது எல்லாமே இருக்கும். அப்பதான் வந்து ஏஐக்கு வந்து நம்ம எது சொன்னாலுமே ரிமெம்பர் லைக் மறக்காம இருக்கும். அதுக்காக ஸ்டோர். அதே மாரி இந்த டூல்ஸ்னால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க் இப்போ வெப் சர்ச் பண்றது. அதுலருந்து உங்களுக்கு அவுட்புட் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து மெயினா உள்ளது மொத்தம் 4 இது. ஒண்ணு வந்து ப்ராம்ப்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு போகும்போது, இங்க வந்து நம்ம டெம்ப்ளேட்டே குடுப்போம். ஸோ இந்த மாரி தான் வந்து எனக்கு வந்து அவுட்புட் வேணும். அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் குடுத்துருவோம். நெக்ஸ்ட் இந்த செயின் வந்து என்ன, இந்த ப்ராம்ப்ட்டையும் இந்த எல்எல்எம்ஐயும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரே சீக்வென்ஸ்ல கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் மெமரி வந்துட்டு நம்மளோட ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதே மாரி இந்த ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போகும்போது, நமக்கு வந்து ஒரு ஆன்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. இது எல்லாத்துக்குமே இந்த ஏபிஐ மூலமா கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எல்எம் ஸ்டுடியோ எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் ஓப்பன் பண்ணி, நீங்க வந்து பிப் இன்ஸ்டால் எல்எம் லாங்செயின் ஓப்பனிங். ஸோ அப்போ இங்க வந்து நம்ம வந்து லாங்செயின் குடுப்போம். ஸோ இந்த லாங்செயின் அப்படிங்கிறது லைப்ரரி. ஸோ இத டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ லாங்செயின் ஓப்பனிங்கிறது நாங்க யூஸ் பண்ற எல்எம் ஸ்டுடியோல ஓப்பனை பேஸ் பண்ணி உள்ளனால லாங்செயின் ஓப்பனிங். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினிக்கு கூகுள் ஜெமினின்னு சொல்லி தனியா இருக்கும். ஸோ நீங்க வந்து எந்த மாரி இது யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்த்து, அந்த ஒரு பர்ட்டிகுலர் லைப்ரரிய டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம்
அப்புறம் இதுல வந்து என்னன்னா, லாங்சைன்ங்கிறது தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாங்சைன் ஓப்பனிங். ஸோ இதுல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. மாடல்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கு. அந்த மாடல் அந்த அந்த ஆப்ஷன் பேர் என்ன? சாட் ஓப்பனிங். ஸோ அந்த சாட் ஓப்பனிங் யூஸ் பண்ணி என்னால வந்துட்டு ஒரு மாடல உள்ள இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாட் ஓப்பனிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, பேஸ் யூஆர்எல் அதாவது வந்து நான் எல்எம் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு லைப்ரரி எல்எம் ஸ்டுடியோ யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த எல்எம் ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் நீங்க எல்எம் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த இத எடுத்துக்கங்க. மாடல்ஸ். இங்க போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாடல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இங்க வந்து அந்த மாடலோட சைஸ் காட்டும். இந்த மாடல் வந்து உங்க சிஸ்டம்ல ரேம் வந்து அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு போகும்போது இருக்கறதுல சின்ன மாடல் யூஸ் பண்ணி நீங்க வந்து இப்போதைக்கு லேர்னிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லன்னா ChatGPT இல்ல Claude இந்த மாரி இந்த கம்பெனிஸோட ஏபிஐ கீஸ் வாங்கி நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுலருந்து உங்களுக்கு எந்த மாடல் தேவையோ அந்த மாடல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இந்த மாடல் குடுத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு காட்டும். ஒன்ஸ் மாடல் வந்ததுக்கப்புறம், நெக்ஸ்ட் வந்து இந்த இது போங்க. டெவலப்பர் இது. டெவலப்பர் இது போனீங்கன்னா, லோக்கல் சர்வர் இந்த மாரி இருக்கும். ஸோ இது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா, இத ஆன் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் லோட் மாடல் கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்கள்ட்ட இருக்க மாடல். ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாடல் வந்து நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, இந்த மாடல் கிளிக் பண்ணுங்க. வந்து லோட் ஆகும். லோட் மாடல் குடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் இந்த மாடல் வந்து லோட் ஆகும். இந்த மாடல் வந்துட்டு லோட் ஆனதுக்கப்புறம், இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாடலுக்கான ஏபிஐ மாடல் ஐடென்டிஃபையர் இருக்கும். லோக்கல் சர்வர் ரீச்சபிள். இது பண்ணி சில ஓப்பனிங் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா, இது வந்து V1 மாடல். இந்த ரெஸ்பான்சிவ். இத மட்டும் எடுத்து நம்ம ஜஸ்ட் இங்க வந்து ஆட் பண்ணா போதும். பேஸ் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா, நம்ம சாட் ஓப்பனிங்ல பேஸ் யூஆர்எல் குடுக்கணும். HTTP லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் V1 இது வந்து எங்க இருந்து நம்ம எடுத்துக்கோனா, நம்ம மாடல் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க ஷோ ஆகும். இதுலருந்து V1 இந்த ஓப்பன் ஏஐயோட V1 இது மட்டும் எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபிஐ கீ வந்து நம்ம டம்மி ஏபிஐ கீஸ் தான். எது வேணாலும் குடுத்துக்கலாம். இங்க வந்து ஃப்ரீயா நம்ம வந்து யூஸ் பண்றனால எல்எம் ஸ்டுடியோ இது குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ற அந்த மாடலோட பேர். Qwen 2.5 PL3 இன்ஸ்டன்ஸ். இது வேணும்னாலுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இத ஜஸ்ட் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்துட்டு நம்ம எழுதக்கூடிய ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் படி தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். இங்க முக்கியமா டெம்பரேச்சர் 0.7 குடுத்துருக்கோம். இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய அந்த அவுட்புட்டோட ஒரு ரேண்டம்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப நான் ChatGPT மாரி ஒண்ணு குடுக்குறேன் அப்படின்னு போம்போது, ஒவ்வொரு ஏஐக்குமே ஒரு ரேண்டம்னஸ் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் 0.7 குடுக்குறோம்னா, இது வந்து ஒரு ரேண்டம்னஸ். அதாவது எனக்கு ஒரு அவுட்புட் ஸ்லோ ஆகுது அப்படின்னு போம்போது, அந்த அவுட்புட் வந்து நமக்கு ஏத்த மாரி. இப்போ ஒரு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப நான் லோவா குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப டிட்டர்மினிஸ்டிக்கா வரும். இதான் வரும்ன்னு சொல்லி நம்மளால கெஸ் பண்ண முடியும் அவுட்புட் வரும். அதே வந்துட்டு நான் வந்து இது வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வேல்யூ வந்து ஒரு 2 ரேஞ்ச்ல குடுப்போம். இதே கொஞ்சம் ஹை குடுத்தோம்னா, உங்களோட அவுட்புட் வந்து ரேண்டம்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகி உங்களுக்கு வந்துரும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்ல நெக்ஸ்ட் நம்ம குடுக்குறது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ல தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் எழுதுவோம். இந்த மாரி தான் எனக்கு அவுட்புட் ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் டாட் ஃப்ரம் ப்ராம்ப்ட். எக்ஸ்பிளைன் அ டாபிக் டூ 5 இயர் ஓல்டுக்கு. ஒரு 5 இயர் உள்ள ஒரு குழந்தைக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இத வந்து எப்படி வந்து நான் சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இங்க தான் செயின். ப்ராம்ப்ட் எல்எல்எம். இந்த ப்ராம்ப்ட்டும் எல்எல்எம் வந்து இங்க மாடல் போணும். இது 2யும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் பேஸ் பண்ணி லைக் ஒரு இது வந்துட்டு ஒரு பைப் ஆப்பரேட்டர். இந்த பைப் ஆப்பரேட்டர் நெக்ஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் எடுத்து இந்த எல்எல்எம் குடுக்கும். நான் என்ன ஒரு ப்ராம்ப்ட் குடுக்குறோம், இந்த ப்ராம்ப்ட் எடுத்து இந்த எல்எல்எம் குடுக்கும். அதுக்காக தான் இது குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம ரன் பண்ணும்போது, இப்போ லாங்செயின் பேஸ் பண்ணி ரன் பண்ணும்போது, யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்து இன்வோக். இன்வோக்ங்கிற கமாண்ட் வந்து நமக்கு வந்து லைக் இந்த லாங்செயின ரன் பண்ற ஸ்டார்ட் ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா, நான் டாபிக் குடுத்துருக்கேன். இந்த டாபிக் அப்படிங்கிறது இங்க வந்து நான் மெஷின் லேர்னிங் குடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் சர்ச் பண்ணும். ஸோ ஒரு டாபிக் லைக் மெஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 5 இயர் ஓல்டு கேட்டுக்கான ஒரு ஆன்சர் கொண்டு வந்து குடுக்கும். நெக்ஸ்ட் வந்து எதுக்காக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு போகும்போது, இது வந்து நெறைய யூஸ் பண்ணுவோம். சாட் பாட்ஸ் வந்து உங்களுக்கு மெமரியோட வந்துரும். அப்போ இப்போ ஒரு பெர்சன் பேசுறாங்க அப்படின்னா, அந்த பெர்சன பத்தி உள்ள டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீவியஸா பேசின கான்வர்சேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம RAGன்னு சொல்லி ஒரு ஆர்க்கிடெக்சர் பார்ப்போம். ஸோ ரிட்ரீவல் ஆகுமென்ட் ஜெனரேஷன். ஸோ அந்த மாரி உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய PDF இந்த மாரி ஒரு ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளால வந்து வெளிலருந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுலயுமே உங்களுக்கு வந்து லாங்சைன் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பெர்சனல் AI அசிஸ்டன்ட்ஸ். ஸோ இதுவுமே அதே மாரி ஒரு கோட் அனாலிசிஸ். இப்போ நான் GitHubஓ இந்த மாரி ஒரு கோட் பேஸ் பண்ணி உள்ள ப்ரொஃபைல் வந்து கனெக்ட் பண்றேன் அப்படின்னு போம்போது, அதுல வந்து இருக்க கோட்ஸ் எல்லாமே அது வந்துட்டு பார்த்து, அதுலருந்து எனக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு ஆன்ஸர் வந்து கொண்டு வந்து குடுக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாங்சைன்ல நெறைய இன்டகிரேஷன் நம்மளால பண்ண முடியும். நெறைய டாக்குமெண்டோடஸ்லாம் பண்ண முடியும். அதே மாரி இது வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பர்ஸ் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றது, இது வந்து யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே மாரி டைம்ல நம்ம கிளவுடுக்கும், லோக்கல் மாடலுக்கும் ஈஸியா ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு எபிலிட்டியுமே இருக்கு. பட் ஆனா இது லிமிட்டேஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷரா ஒருத்தவங்க புதுசா ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியும். பட் ஒன்ஸ் இதுல உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அவங்களால பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதுல ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா, அத டீபக் பண்றதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே மாரி இந்த லைப்ரரி வந்து ஸ்டில்ஸ் இந்த அப்டேஷன் ஸ்டேட். அதனால ரெகுலரா பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட் வந்து ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாங்செயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாங்செயின் ஓப்பன் ஏஐக்குன்னே ஒண்ணு கொண்டு வந்து அதுலருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ இந்த அப்டேஷன் வந்து ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூல் பேஸ்ட். ஸோ இந்த ரூல்ஸ் சொல்லி, ஸோ இதெல்லாம் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன். எப்படின்னா ChatGPT வந்து இனிஷியலா வரும்போது ஒரு கான்வர்சேஷனா வந்துச்சு. நெக்ஸ்ட் போக போக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அட்டானமஸ் பேஸ் பண்ணி. அதாவது நான் ஒரு டாஸ்க் மட்டும் குடுத்தேன்னா, அதுவே பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி வந்துட்டு இப்பவுமே ஏஜென்ட்ஸ் வந்துருக்கு. பட் ஆனா இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே இன்னுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். ஸோ இங்க வந்து ஏஐ வந்து ஜஸ்ட் உங்க கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணாது. அது வந்து ஒவ்வொரு டாஸ்க்கையுமே அதுவே கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் குடுக்குது. ஸோ இப்போ இங்க நம்ம அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஏத்த மாரி நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ மெஷின் லேர்னிங் இஸ் லைக் வென் யூ பிளே எ கேம் கம்ப்யூட்டர் லேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு புரியிற மாரி நமக்கு வந்து அவுட்புட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அப்போ இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ல நான் எந்த மாரி குடுக்குறேனோ, எனக்கு அது பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ லாங்சைன் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தானே தவிர, இது வந்து ஒரு LLM அந்த மாரி கிடையாது. ஸோ இது வந்து க்ளூ மூலமா, அதாவது வந்து மத்ததோட வந்து சேர்ந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாரி இந்த லாங்சைன் வந்து நம்மளால ஃப்ரீயாவும், லோக்கலாவும் ரன் பண்ணிக்கலாம். LM ஸ்டுடியோ, இல்ல ஓலாமா. ஸோ இந்த மாரி உள்ளது எல்லாமே யூஸ் பண்ணி நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். அதே மாரி RAG அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லாங்சைன்ல யூஸ் பண்ணும்போது, RAG ஆர்க்கிடெக்சர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளால லாங்சைன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. அதே மாரி அப்கிரேட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.